பக்தன் பகவானோடு பேசுகின்ற நேரம் தனிமையாக இருக்கும்போது பக்தனுடன் பேசுகின்ற நேரமும் அவ்வாறு தானே இருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? பெரிய கூட்டத்தோடு கூட்டமாக முண்டியடித்துட்டு போய் பகவானை தரிசிப்பதை பாக்கியமாக எண்ணி மகிழ்கிறோம். பகவான் தனிமையாக இருக்கும்போது போய் அவர் முன்னிலையில் அல்லது அவரது ஆலயத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் அமர்ந்து அவரை நமது மனதிற்குள் அழைத்து வந்து அமர்த்தி கொண்டு மனதை விட்டு பேசினால் எப்படிப்பட்ட பெரிய பிரச்சனையும் தீர்ந்து போகும். சச்சரிதம் இது பற்றிய உபாயம் ஒன்றை கூறுகிறது, கவனியுங்கள். சோலாப்பூரைச் சேர்ந்த திருமதி அவுரங்காபாத்கர் என்ற பெண்மணிக்கு 27 வருடமாக மகப்பேறு வாய்க்கவில்லை. அவரது கணவருக்கு வேறு மனைவி மூலம் குழந்தை பேறு இருந்தது. அவர்களில் ஒரு பையனுடன் இந்த அம்மா ஷீரடிக்கு வந்தார்கள். வந்த இடத்தில் நடக்கின்ற அற்புதங்களை பார்த்ததும் பாபா தனக்கும் ஒரு குழந்தையை அருள வேண்டும் என்ற விருப்பம் வந்துவிட்டது. இத்தனை வருடங்களாக கும்பிடாத தெய்வம் இல்லை, செய்யாத பூஜை இல்லை என்பதை போல தேவ தேவியர்களை வணங்கி பூஜித்தும் மக்கள் பேறு வாய்க்கவில்லை. பாபாவிடம் வந்தாலாவது கிடைக்குமா என ஒரு ஆசை வந்துவிட்டது. ஆனால் இங்கோ நிலைமையே வேறு மாதிரியாக இருக்கிறது. எப்போதும் பாபாவை சுற்றி கூட்டமாகவே இருப்பதால் அவரை பார்க்க முடிவதில்லை. பார்த்தாலும் மனம் விட்டு பேச முடிவதும் கிடையாது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்த போதும் 27 வருடத்திற்கு பிறகு குழந்தை பேறு கேட்பதற்கு சங்கடமாகவும் இருந்தது. அந்த அம்மாவுக்கு என்ன செய்வது என்றே புரியாத நிலைமை. ஷீரடியிலேயே 2 மாத காலம் தங்கி சேவை செய்து கொண்டிருந்தாள். பாபாவிடம் எப்படியும் மனக்குறியை கூறி பிரச்சனைக்கு தீர்வு கண்டு விடுவேன் என்ற வைராகியம் அந்த அம்மாவிடம் இருந்தது. பாபாவை நெருங்குவதற்கான உபாயங்கள் பலவற்றை யோசித்த போது அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஷாமாவிடம் போய் கெஞ்சி கூத்தாடி அனுமதி வாங்கிவிட்டால் அவர் மூலமாக பாபாவை சுலபமாக சந்திக்க முடியும் என்பதே அந்த விஷயம். ஷாமாவை அணுகி, ஐயா, பாபா சாந்தமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கும் நேரம் பார்த்து எனது மனதின் ஏக்கத்தை அவர் காதுகளில் போடுங்கள். இந்த விஷயத்தை அவர் பக்தர்களால் சூழப்படாது தனிமையில் இருக்கும்போது யாரும் காதால் கேட்க முடியாத வகையில் எடுத்து சொல்லுங்கள் என்று கூறினார் அந்த அம்மா. பாபா பரமாத்மா, அவர் எப்போது ஓய்வெடுக்க முடியும்? எப்போது தனிமையில் இருக்க முடியும்? பக்தர்கள் அவரை தனித்திருக்கவும் விடுவார்களா என்றார் ஷாமா. அந்த அம்மாவின் இதயம் பேசியது. அதற்கும் நேரம் உண்டு, அது அவருடைய நேரம், பக்தர்களுக்கான நேரமல்ல. அப்போது அவர் தனக்குள்ளாக மோனத்தில் ஆழ்ந்த யோகத்தில் மூழ்கியிருக்க வாய்ப்புண்டு. கண்கள் விழித்த கோலத்திலும் உறங்கிக் கொண்டிருக்கலாம், மூடிய கோலத்தில் திறந்தும் இருக்கலாம். அப்போது உலக சந்தடியில் இருந்து அவர் விலகி அமைதியாக இருக்கும் சூழல் நிலவும். பக்தர்களின் சத்தமான குரல்களால் அவருடைய செவிகள் தாக்கப்படாமல் அமைதியை ரசித்து கொண்டிருக்கும். அந்த நேரம் பார்த்து எனது இதயத்தின் ஏக்கத்தை அவரிடம் சொல்லுங்கள். உங்கள் இதயத்தில் ஒரு பாரம் வந்தாலே அது இறைவனுக்கு எட்டிவிட்டது என்று பொருள். தனியாக நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அதற்கு மேலும் நீங்கள் அவரிடம் போய் தனிமையில் முறையிடுகிறீர்கள் என்றால் அந்த அளவு பாதிப்பு அதிகமாக இருக்கிறது என சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இதனால்தான் அதிகாலையில் மற்றவர்கள் எழுந்திருக்கும் முன்பாக எழுந்து பிரார்த்தனை செய்ய தொடங்கிவிடுங்கள். இரவு மற்றவர்கள் உறங்கும்போது விழித்திருந்து பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களை காக்கின்ற இறைவன் ஓய்வாக இருப்பதுமில்லை, உறங்குவதுமில்லை. உங்களுக்காக அவர் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை அறியுங்கள். இப்பொழுது அந்த அம்மாவின் இந்த யுக்தி பலன் கொடுக்க தொடங்கிவிட்டது. மசூதி எப்போதுமே காலியாக இருக்காது. பாபாவை தனியாக பார்க்கவும் முடியாது என்ற நிலை இருக்கும்போது நீங்கள் எவ்வாறு அவரை தரிசனம் செய்ய முடியும் என்று ஷாமா கூறும்போது அந்த அம்மாவின் நம்பிக்கை எப்படி இருந்தது என்று பாருங்கள். விருப்பத்தை தருபவர் கடவுள், தரிசனத்தை தர விரும்புவரும் அவரே. அவ்வாறு இருக்க எப்படியும் தன் பிரச்சனையை காது கொடுத்து கேட்பார் என்பது அந்த அம்மாவின் நம்பிக்கை. என்னால் முடிந்தவரை முயற்சிக்கிறேன், அது என் கடமை. வெற்றியை அளிப்பவர் மங்களங்களுக்கு அடித்தளமானவர். கடைசியில் அவரே சாந்தியை அளிப்பார். உங்கள் கவலை விலகும். நீங்கள் பாபா சாப்பாட்டுக்கு அமரும் நேரத்தில் ஒரு தேங்காயையும் ஊதுவத்திகளையும் கையில் வைத்துக்கொண்டு கீழே சபா மண்டபத்தில் ஒரு கல்லின் மேல் உட்கார்ந்திருங்கள் என்றார் ஷாமா. ஒருவர் துயரப்பட்டு இறைவனிடம் வந்தால் அவரை நாம் நமது பேச்சால் தைரியத்தை இழக்கச் செய்யக்கூடாது. ஆறுதலாக பேசி அவருக்கு நம்பிக்கையை தர வேண்டும். இங்கே ஷாமா சொல்வதை கவனியுங்கள். உங்களுக்காக முயற்சி செய்வது எனது கடமை. நான் பாபாவிடம் உங்களுக்காகவோ நீங்கள் வேறு ஒருவருக்காகவோ வேண்டிக் கொள்ளும்போது அந்த வேண்டுதல் பெயரளவுக்கான வேண்டுதலாக இருக்கக்கூடாது. வேண்டுதல் செய்ய வேண்டியது எனது கடமை என்ற தீவிர அக்கறை உணர்வு கொண்டிருக்க வேண்டும். நாம் யாரிடம் கேட்கிறோம்? அவருடைய இயல்பு என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும்.
கூடவே நீங்கள் வேண்டிக் கொள்கிறவர் வெற்றியை தருகின்றவர், மங்களங்களுக்கு அவர் ஆதாரமானவர். நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவதன் மூலம் மனதிற்கு சாந்தியை தந்து காப்பார். உன் கவலைகள் விலகும். நான் வேண்டிக் கொள்கிறேன், நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டுங்கள். கவலையை விட்டுவிடுங்கள். பலனை எதிர்பார்த்து உங்கள் பிரார்த்தனையை தொடருங்கள். இவ்வாறு அந்த அம்மாவுக்கு உறுதியை தருகிறார். நீங்களோ நானோ நம்மிடம் யார் வந்து பிரார்த்தனைக்கு நின்றாலும் முடியாது என சொல்லக்கூடாது. செய்து கொடுப்பவரான பாபா உன்னுடன் இருக்கிறார். உனக்கு சர்வ மங்களமும் விளையும் என ஆசி கூறி அனுப்பி வைக்க வேண்டும். அப்போது வேண்டுகின்றவர்களுக்கு மிகுந்த நன்மைகள் உண்டாகும். ஷாமா சொல்லுகின்ற இந்த உபாயத்தையும் கவனியுங்கள். பாபா சாப்பாட்டுக்கு அமர்கின்ற நேரத்தில் போனால் விஷயம் நடக்கும். ஏன் அந்த நேரம்? பக்தர் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருப்பார்கள். சந்தடி அதிகமாக இருப்பதால் அங்கே நிறைய நேரம் ஓரிடத்தில் நிற்க முடியாத நிலை ஏற்படலாம். இதனால் உட்கார்ந்து பேச வாய்ப்பில்லாமல் சரி போ நடக்கும் என்று உடனடியாக அவர் சொல்லிவிடலாம். அவ்வாறு சொல்லிவிட்டால் வேண்டுதல் நடந்துவிடும். இந்த நேரம் பாபாவுக்கு அவசரம், பக்த ஜனங்களுக்கும் அவசரம். நமக்கு ஓரிடத்தில் இருந்து நன்மை பெறும் நேரமும் இதுவே என ஷாமா கணக்கு போட்டு கூறினார். அந்த அம்மாவிடம் ஒரு கல்லின் மீது போய் உட்கார்ந்திருங்கள் என ஷாமா கூறியதாக இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கல் என்பது திடமான நம்பிக்கை, தடுமாறாது இருக்கவும் விழுந்தாலும் உடனடியாக எழவும் வசதியான உயரத்தில் இருப்பது. கல் என்பது தயார் நிலை. இப்படி யோசித்து கூறலாம். அந்த அம்மா ஷாமா சொன்னதைப் போலவே நடந்து கொண்டு பாபாவை தரிசனம் செய்தது. ஷாமா தனது கடமையை செய்தார். அது மட்டுமல்ல, பாபாவிடம் அந்த பெண்மணி பற்றி எடுத்து பேசி சிபாரிசு செய்தார். தவிர நிச்சயமாக அவருக்கு நன்மை நடக்கும் என்று பாபாவிடம் சத்தியம் வாங்கி கொண்டார். பக்தரை தூண்டி நம்பிக்கையை தந்து தானும் வலியப் போய் உதவி செய்கின்ற இந்த சத்குரு போன்று வேறு எங்கும் காண முடியாது. இவரது கீர்த்தி போல கேட்கவும் கூட முடியாது. நம்முடைய பாக்கியம், நாம் இவரது பரம பக்தர்களாக இருக்கிறோம். அற்புதங்கள் பல இவரால் நமக்கு அன்றாடம் நடக்கிறது. ஓம் சாய்ராம்.